ஆகணுமா? யாராவது என்டர்பிரனர் ஆகணும்னு ஆசை இருக்கு. ஆண்டர்பிரனர்னு ஒரு வேர்ட், பிஸ்னஸ் மேன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் எம்ப்ளாயீஸ் இருக்குங்க, இது எல்லாருமே புரிஞ்ச வேர்டு. எம்ப்ளாயீஸ்னா என்ன? யார் எப்படி வேலை பார்க்குறது, நம்ம சமாசமான சம்பளம் வாங்குறது. ஆண்டர்பிரனர், பிஸ்னஸ் மேன், என்ன வித்தியாசம்? பிஸ்னஸ் மேன் தான் ஆண்டர்பிரனர். What is the difference between business man and entrepreneur? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? வெரி குட். நியூவாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆண்டர்பிரனர், ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பிஸ்னஸ் மேன். ஆக்சுவலி இட்ஸ் நாட் கரெக்ட். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சரியா? அருண் ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அருண் ஐஸ்கிரீம் வந்துட்டு ப்ராடக்ட் எப்படி ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி அவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கணும். ஓவரால் இந்தியா தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையும். ஓகே, தமிழ்நாடே வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், கரெக்டாக? அதை வாங்கி விற்கிறவங்க யார்? பிஸ்னஸ் மேன், கரெக்டாக? அப்போது அவர் ஐஸ்கிரீம் கம்பெனிக்காரங்க ஆண்டர்பிரனரா பிஸ்னஸ் மேன்? ஆண்டர்பிரனர்னா என்னன்னா, they are not going to sell lot of products, they are going to make a product, they are going to sell the product to everyone. To all the shops they are going to sell their product. Okay ma? So இதனுடைய டிஃபரன்ஸ் உங்களுக்கு சின்ன டிஃபரன்ஸ் தான். இப்போ மளிகை ஷாப், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் மளிகை ஷாப் வச்சுருப்பாங்க, அவங்க பிஸ்னஸ் மேனா ஆண்டர்பிரனர் பிஸ்னஸ், புரியுது? அவங்க எல்லா பொருளையும் வாங்கி விற்பாங்க. பட் ஆண்டர்பிரனர் வந்து டிஃப்ரெண்ட். ஆண்டர்பிரனரால தான் வந்துட்டு எதனால ஆண்டர்பிரனர் ஆகும்? பிஸ்னஸ் மேனாக மாறுறத விட ஆண்டர்பிரனர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதனால? இன்ட்ராக்ஷன் தான். உனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை சொல்லலாம், அப்பா இருந்தாலும் சொல்லலாம், சரியா இருந்தாலும். எதனால பிஸ்னஸ் மேனை விட ஆண்டர்பிரனர் ஒரு படி மேலே நம்ம சொல்லுவோம்? எம்ப்ளாயிஸை விட பிஸ்னஸ் மேன் பெட்டர், பிஸ்னஸ் மேனை விட ஆண்டர்பிரனர் பெட்டர். Because they are going to make lot of employment. அவங்களால தான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஒரு 4 பேர் வேலை கொடுக்கணும். பிஸ்னஸ் மேனை விட பிஸ்னஸ் மேனும் வேலை கொடுப்பாங்க, பட் கம்பேர்ட் வித் பிஸ்னஸ் மேன் ஆண்டர்பிரனர்ஸ் கோயிங் டு மேக் மோர் எம்ப்ளாயீஸ், கரெக்டாக? அவங்களால நிறைய எம்ப்ளாயீஸ் உருவாக்க முடியுங்கிறனால ஆண்டர்பிரனருக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் லோன் எல்லாமே நிறைய சாங்ஷன் ஆகும். நீங்களே பார்த்துருக்கீங்க, ஆண்டர்பிரனருக்கு தான் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் கொடுப்பாங்க பேங்கில் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ இதனால ஒருத்தர் நினைச்சா ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்க முடியுங்கிறது ஆண்டர்பிரனர். நம்ம மட்டுமே வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கணுங்கிறது வந்து பிஸ்னஸ். ஓகே, திஸ் இஸ் த ஸ்மால் டிஃபரன்ஸ். இப்போ இதில் நிறைய விஷயங்கள் செய்யும். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் பிஸ்னஸாக ஆண்டர்பிரனர்ஷிப்? எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்டிங். இங்கே பொள்ளாச்சின்னா உங்களுக்கு தேங்காய் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? தேங்காயோட சைட் டிஷ்ஷஸ்லாம் நிறைய இருக்குது. அதோடைய மட்டை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் இன்னும் நிறைய வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணுவாங்க. அது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களாம் பிஸ்னஸ் மேனா ஆண்டர்பிரனர்ஸ். ஓகே, இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? ஃபாரின் சாக்லேட்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிற ஷாப்ஸ், அவங்களாம் ஆண்டர்பிரனர் பிஸ்னஸ் மேன். ஓகே, ஸோ இதெல்லாமே ஸ்மால் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஸ்னஸ் அண்ட் ஆண்டர்பிரனர். ஸோ இதில் நீ கிளாரிட்டியோடு இருக்க வேண்டியது, நாம ஃபியூச்சரில் 10 பேருக்கு வேலை கொடுக்க போகிறோமா, இல்லை நம்ம என்ன செய்ய போகிறோம்? எம்ப்ளாயிஸ் 3 sides, 3 classifications we have. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டு, தென் பிஸ்னஸ்ஸு, தென் ஆண்டர்பிரனர்ஷிப். ஸோ இதில் ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறது ஆண்டர்பிரனர்ஷிப். ஸோ கம்பேர்டு பிளேஸ்மெண்ட், நீங்கள் இப்போ விப்ரோ, இன்ஃபோசிஸ்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸில் பிளேஸ் ஆகணும், நம்ம இன்ஜினியர்ஸ் படிக்கிறோம் வந்தாலே அந்த ஒரு ஹை லெவல் அதுதான் எய்ம் வச்சுருப்பாங்க. அதுவும் குட் தான். பட் அதை விட பெட்டர் இல்லைன்னா ஆண்டர்பிரனராக மாறும். ஏன்னா இன்னும் நீ வந்துட்டு ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்க முடியும் போது நீயே காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் உன்னோட வச்ச ஆரம்பிச்சு ஒரு 50 பேருக்கு வேலை வேணும், அப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த லெவலுக்கு நீ வரணும். ஓகே, இதெல்லாமே ஆண்டர்பிரனர்ஷிப்போட ரோல். இதுக்கு என்னென்ன வேணும்? இம்பார்ட்டன்ட் திங் இஸ் what are the important things to become an entrepreneur? என்ன வேணும்? Number 1, leadership quality. ஓகே, சமாளிக்க எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். ஓகேவா? அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு என்ன வேணும்? முக்கியமாக சின்சியாரிட்டி, கரெக்டாக?
சின்சியாரிட்டினா எப்படி சின்சியாரிட்டியா இருக்கிறது? ஒரு காசு சொல்லட்டா? 2 minutes தான், சரியா? ஒரே ஒரு கதை. ஓகே? போதுமா சார்? ஓகே ப்ரோ, நீங்க அதை சொல்லட்டா வேண்டாமா? ஓகே, 2 minutes தான், ரொம்ப நேரம். ஏன்னா எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிடணும். சரியா? ஒரு கொத்தனார் இருக்காரு, அவர் வந்து பில்டிங் கான்ட்ராக்டர், இப்போ வேலை